பாருங்கள் நண்பர்களே, இந்த டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஸ் போன்ற இந்த மாதிரியான ஒரு சிம்பலை எப்படி நம்ம அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் சிசியில் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவோ இந்த சேனலை லைக் பண்ணவோ மறந்துடாதீங்க. மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இந்த இதில் நம்ம வந்து இந்த ஷேப்பை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ்லாம் இன்டர்செக்டிங் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்ட் போர்டு மெனுவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஆர்ட் போர்டில் நம்ம இதே மாதிரி ஒரு ஷேப்பை எக்ஸாக்ட் இல்லைனாலும் எப்படி நம்ம இதை வரைகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஷிஃப்ட் அமுக்கி நான் ட்ராக் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொபோஷனான ஒரு ரெக்டாங்கில் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக வந்து எலிப்ஸ் டூல் அப்படின்றத டூல் பார்லேருந்து எடுக்கலாம், அல்லது நீங்கள் கீபோர்டில் எல்லுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது உங்களுக்கு வந்து அந்த எலிப்ஸ் டூலோட ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் பாயிண்டில் இப்படி வச்சிங்கன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி லைன்லாம் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் கைட்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வியூ மெனுக்கு போயிட்டு அதில் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் பாருங்கள். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா தான் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இல்லைனா அதை கிளிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து டாக்கிள் பண்ணிக்கிறலாம். ஓகே, சாரி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கே நான் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டையும் அல்ட்டையும் கிளிக் பண்ணி அப்படியே நான் ட்ராக் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி நான் ஷிஃப்ட் அல்ட் கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை க்ரியேட் பண்ணும். இப்போ இதே இது நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னன்னா, இப்படி குண்டக்கு அப்படி ஆகிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிளை நம்மளால் வரைய முடியாது. இதே இது நான் அல்ட்டை நான் விட்டுட்டேன், ஷிஃப்ட்டை மட்டும் கிளிக் பண்ணியிருந்தாலும் வெறும் அது வந்து சர்க்கிளை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும். ஸோ நமக்கு எந்த பாயிண்ட்லேருந்து அதை சுற்றி நமக்கு சர்க்கிள் வேணும்னா ஷிஃப்ட்டையும் அல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி தான் அந்த சர்க்கிள் பெருசாகுமே தவிர வெளியில் எங்கேயும் போகாது. ஓகே, இந்த அளவு இப்போதைக்கு போதும், ஏன்னா அந்தளவு தான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நான் வந்து ஒரு எம்டி பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ஸ்ட்ரோக்கோட கலரை நான் வந்து இப்போதைக்கு நான் சும்மா ஒரு பிளாக் கலர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு இதுக்கு மேலே ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி ரவுண்டடான ஒரு ரெக்டாங்கிளை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி தான் அந்த பாயிண்ட்டில் போயிட்டு நீங்கள் வச்சு கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணி சாரி, அதாவது வந்து ஏற்கனவே உள்ள சர்க்கிள் இருந்தால் அது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா, அதாவது ஷிஃப்ட் அல்ட் எப்பயும் போல் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும், ஏன்னா ஷிஃப்ட்டு வந்து ஸ்கொயராக மாட்டோம். ஸோ நமக்கு ஸ்கொயராக வேணாம், நமக்கு ரெக்டாங்கிள் தான் தேவை. அதாவது ரவுண்டட் ரெக்டாங்கிளாக நீளமாக அப்படி வரைஞ்சிக்கின்றனால நான் ஷிஃப்ட்டை விட்டுறேன், வெறும் அல்ட்டை மட்டும் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம எந்த பாயிண்ட்டில் எடுத்தோமோ அந்த பாயிண்ட்டை நோக்கி அது பெருசாகும். இப்போ இதே இது உங்களுக்கு அந்த ரவுண்டடோட அளவை உங்களுக்கு பெருசாக்கணும் சிறுசாக்கணும் அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா, நீங்கள் அப் ஆரோ டவுன் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும் சிறுசாகும். இப்போ நான் அல்ட்டை நான் விட்டுறேன், இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே நீங்கள் அப் ஆரோவை அமுக்குனீங்கன்னா அது அப்படியே வந்து வட்டமாகிட்டே வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து எந்தளவு நமக்கு வந்து ரவுண்ட்னஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் CS6 கூட இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணலை. நீங்கள் ஆனால் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து சின்னதாக்கிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட்டு நானாக சும்மா மவுஸை வச்சு அப்படியே வந்து ஒரு சைஸை வச்சுட்டு அல்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி அந்த பாயிண்ட்டை சுற்றியும் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிளுக்கு சென்டராக இந்த ரெக்டாங்கிளை வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான நம்ம ஷேப்பை நம்ம வரைய முடியும். எப்போயுமே நம்மளோட ப்ரொபோஷன்ஸை நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். இப்போ நான் 2 ஷேப்பையும் நான் ஷிஃப்ட்டை வச்சு நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட்லேருந்து கையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் அந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, இந்த சர்க்கிளை சுற்றி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து முதல்ல செலக்ட் பண்ணோமோ அந்த ஆப்ஜெக்டில் அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை நோக்கி அலைன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வெர்டிக்கல் அலைன் சென்டர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக அந்த சர்க்கிளுக்கு போய் நின்றுடும். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் அலைன் சென்டர் இருந்தாலும் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருப்போம், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செக்கிங்காக பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு ஷேப் வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு 45 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் அப்படி கிராஸ் மாதிரி எக்ஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் நமக்கு வேணும்னா சிம்பிளாக அப்படி ஹோவர் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ஆரோ வரும். அதை பிடிச்சி கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உங்களை வந்து 45 டிகிரிக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணும். மறுபடியும் நான் அது 90 டிகிரி போகும், ஆனால் நம்மளுக்கு 45 டிகிரியே நமக்கு போதுன்றதுனால நான் இங்கேயே நிப்பாட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஷேப்பை அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரொட்டேட் டூல் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் ரிஃப்ளெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ இதை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணுறது பாருங்க. எதையுமே நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட்டு மவுஸை வச்சு ஜஸ்ட்டு சும்மா அப்படி இழுத்திங்கன்னா போதும், அதுவே ரொட்டேட் ஆகும். எந்த ஒரு இதையும் நீங்கள் பார்க்க வேணாம். இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 45 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் அல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஐக்கான் மாதிரி கீழே ஒன்று காட்டும், உங்களோட ஆரோவுக்கு கீழே. அப்படி காட்டுறப்ப நீங்கள் மவுஸ்லேருந்து நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்பை அப்படியே 45 டிகிரியில் அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்து அப்படியே காப்பி பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஷேப், அதுவும் சென்டரான சர்க்கிளை வச்சு ஒரு ஷேப் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஈஸியான முறையில் நம்ம செய்யணும். எப்பயுமே நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம கீப் இட் பி ஃபன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கோட வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இது பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னது மாதிரி ஒரு சர்க்கிளை வரைவாங்க, அப்புறம் இதெல்லாத்தையும் பென் டூலை வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டாக வரைவாங்க. முதல்ல ஒரு சர்க்கிள், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள். அப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்போ கரெக்டான வித்தோ வராது. அதனால நான் வந்து ஸ்ட்ரோக்கை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கு போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரோக்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதாவது எனக்கு இந்த 50 பாயிண்ட்ஸ் ஓகே, இது போதும். இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ஜெக்ட் போய்ட்டு எக்ஸ்பேண்ட், அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டில் போய் நீங்கள் எக்ஸ்பேண்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கேட்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம், சும்மா சிம்பிளாக நீங்கள் கிளிக் ஓகேன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒரு ஷேப்பை கன்வெர்ட் ஆயிரும். அதாவது நம்ம ஸ்ட்ரோக் ஃபுல்லாக ஷேப் ஆயிரும், அதுக்கு தனி ஸ்ட்ரோக் நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு வித்தியாசம் தெரியுன்றதுக்காக நான் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்ட்ரோக்குக்கு ஒரு பிளாக் கலரே வச்சுக்குவோம். ஏன்னா அப்போ தான் வந்து, அதாவது ஏன் நான் அப்படி இந்த மாதிரி கலர் கொடுத்து இப்படி ஸ்ட்ரோக்கை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, எந்த ஷேப்புக்கு இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எந்த ஷேப்லாம் எங்கெங்கெல்லாம் வளையுதுன்றது நமக்கு தெரியுன்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் வந்து ஷேப் பில்டர் டூல் இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேப் பில்டர் டூலை வந்து இப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செலக்ட் பண்ணாமல் சும்மா வெளியில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை அல்லது ஆப்ஜெக்டே செலக்ட் பண்ணாமல் டேரெக்டாக போய் ஷேப் பில்டர் டூலில் கிளிக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோம்னா எந்த ஒரு சேஞ்சுக்கும் நடக்காது. உங்களுக்கு ஷேப் பில்டர் டூல் ஒர்க் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணணும், எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷேப் பில்டர் டூலை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் அது இந்த மாதிரி, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு அதாவது இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் அது காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஷேப் அதாவது ரைட் சைட் ஆஃப் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளோட இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய டாஸ்க். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் ரைட் சைட் ஆஃப் இதை வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இதில் உள்ள ரைட் சைடை நான் வந்து சிம்பிளாக கிளிக் அண்ட் ட்ராக், அவ்வளோ சிம்பிளாக கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் பண்ணிடும். இந்த மூணையும் நான் பண்ண போகிறேன், கிளிக் அண்ட் ட்ராக். அதே மாதிரி அடுத்த ஷேப் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதையும் ஃபில் பண்ணிடும். அதுக்கடுத்து எப்பயும் முதல்ல சொன்னது மாதிரி இதில் நம்ம வந்து மேக் ஷூர் பண்ணணும். எப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படி கரெக்டாக வந்து ஷிஃப்ட் ட்ராக் பண்ணிவிட்டு, ஷிஃப்ட் கிளிக்லாம் நீங்கள் பண்ண வேணாம், சிம்பிளாக கிளிக் ட்ராக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் மறந்துடாதீங்க, ஷிஃப்ட் ட்ராக் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த இடத்துல நான் மறந்துட்டேன். ஸோ நான் கண்ட்ரோல் Z அமுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, ரைட் சைடு தான் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு ஷேப்பை நம்ம வரைகிறோம்னா ஒரு கரெக்டான ஆர்டரில் வரைஞ்சோம்னா தான் அது எப்பயுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உள்ளக்குள்ள உள்ள லைன்ஸை நம்ம வரைவோம். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய இந்த ஷேப்பை நம்ம பார்த்துக்குவோம். இதில் எப்படி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு இது மேலே ஒரு இது கீழே, ஒரு இது மேலே ஒரு இது கீழே. இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குது. அதுக்கடுத்து இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஷேப்பையும் நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனா, சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள். அதாவது இந்த ஷேப்பை நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது இதில் அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகிடும். எப்போயுமே நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து இந்த இமேஜை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்காக இதை நான் வந்து லிங்க்கில் போஸ்ட் பண்ணுறேன். இப்படி வந்து நான் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் இதோட ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது அதனுடைய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய டைரெக்ஷன்ஸில் நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா, இப்படி லிங்க் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, மேலே அது வந்துடும், இது கீழே வந்துடும். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷேப்பை நான் வந்து லிங்க் பண்ணுறேன். அதாவது இதோட ஆப்போசிட்டில் வந்து மேலே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் அது மேலே இருக்குது. அதாவது ரெண்டுமே வந்து ஒரு கிராஸ்டாக வரணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து பக்காவாக வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு ஒரு வயர் பின்னது மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இந்த ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான என்னென்னா, இந்த ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த அன்வான்ட் பார்ட்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம். அப்படியே இப்படி லிங்க் பண்ணுங்கள். இப்படியே நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே,
அவ்வளோதான் நம்மளோட டிசைன். இப்படி தான் வந்து ஒரு டிசைனை வந்து பக்காவாக பண்ணணும். இப்படி பண்ணாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த டிசைனை வரைகிறதுக்கு. பல பாத் ஃபைண்டர் டூல் இந்த மாதிரி பல இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஷேப் பில்டர் டூல் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எல்லோரும் கலர் கொடுக்குறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இந்த டுட்டோரியலில் லைவ் பெயிண்ட் பக்கெட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அதாவது ஸ்வாட்ச் பேனில் யூஸ் பண்ணாமல் லைவ் பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் அதே மாதிரி முதல்ல நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லைவ் பெயிண்ட் பக்கெட்டை கிளிக் பண்ணணும். நீங்கள் ஏரோவை லெஃப்ட் ரைட் அமுக்குனீங்கன்னா அந்த கலர் சூஸ் ஆகும். அப்படி வச்சு தான் இப்போ நான் வந்து அந்த கலர் ஒவ்வொன்றே நான் வந்து மவுஸை வச்சு நான் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வரேன். அதாவது ஏரோவை வச்சு கலரை சேஞ்ச் பண்ணுறது. உங்கள் கலர் ஃபில் ஆகணும்னா மவுஸில் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கலரை நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த ரீகலர் ஆர்ட் ஒர்க் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு டிசைன்ஸை உங்களால் கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ரீகலர் ஆர்ட் ஒர்க் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எடிட்ன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா நீங்களுக்குள்ள வந்து ஒரு கலர் வீல் வரும். இந்த கலர் வீல் இருக்குது, இது வந்து உண்மையிலே ஒரு ஈஸியான விஷயம். இதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டிசைனே ரொம்ப ஈஸியாகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒபாசிட்டியை கூட்டிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் ப்ரீ டிஃபைன்டான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி, ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, அனலாகஸ், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கலர், அதாவது வந்து ஒன்று பேக்ரவுண்டு, ஒன்று வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்ஸு, இன்னொன்று அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்த்தீங்களா உள்ளக்குள்ள ஒன்று, அதே இது வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்று, அதோட ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 3 கலர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நான் ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றத நான் சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கலர் ஈவனாக வந்து டிவைட் ஆகிடும். அதுவே ஒரு கலரை ஒரு ஆப்ஷனுக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம்னா வந்து என்ன ஆகும்னா, அது அப்படியே அந்த கலரை ஈவனாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும். நம்மளாம் வந்து குறைச்சிக்கலாம், அப்படி கூட்டிக்கிறலாம். இப்படி செய்கிறது மூலமாக நம்மளோட டிசைனோட வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு இது மட்டும், அதாவது இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதுவுமே ஈவனான டிகிரியில் தான் ரொட்டேட் ஆகும். அதாவது ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரினா இது ரெண்டும் ஈவனாக இந்த சென்டரான ஆக்சிஸை வச்சு ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதுதான் ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போ உங்களுக்கு இதை மட்டும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அன்லாக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா அது அன்லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு சில நேரம் நம்மளுக்கு இந்த கலர் தான் தேவை அப்படின்னு கிளைண்ட் கேட்டாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து லாக் பண்ணிடுறேன். இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. ஏற்கனவே நான் வந்து ஒரு கலரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இதே மாதிரி ஒரு கலர் குரூப்பாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு கலரை செஞ்சு வச்சுட்டு. அது எப்படி பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு நியூ கலர் குரூப், அதாவது அப்படின்னு நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு தனி குரூப்பை க்ரியேட் பண்ணிடும். அதை நீங்கள் எத்தனை ஆப்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நான் ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிசைனோட அந்த ஆர்ட் ஒர்க்கு, அதாவது அந்த கலர் குரூப்பு, அந்த கலர் குரூப்பை நான் இதுக்கு கொடுத்துட்றேன். அதாவது நம்மளுடைய டைமுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் இதெல்லாம் செய்கிறேன். இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிளாக பண்ணிடுவேன், இல்லைனா டுட்டோரியல் ரொம்ப பெருசாகிடும். இப்போ நம்ம வந்து இதை பண்ணியாச்சு. கொஞ்சம் கன்வீனியன்ஸ்க்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது உள்ள கலர்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்றனால உள்ள கலர் எல்லாத்தையும் நான் ஒயிட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. இது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான்றனால சும்மா பிடிச்சி அதை பிடிச்சி இழுத்து ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி ஆயிடும். இது நம்ம எப்பயும் போல் பண்ணுறது தான். எப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ இந்த இதுக்கு மேட்ச் ஆகுதா? ஓகே, அவ்வளோதான் இந்த டுட்டோரியலில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுதான் இந்த டுட்டோரியலுக்கான விருந்து. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவோ லைக் பண்ண கிளிக் பண்ணவோ மறந்துடாதீங்க. ஸோ உங்களை நான் வந்து அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது நான் டிசைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள், அதாவது உங்களுக்கு செஞ்சு நான் காட்டணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸ், அதாவது நீங்கள் எப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது, அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் உங்களை அடுத்த ட்விட்டரில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அகேன் ஃபார் வாட்சிங். ஆடியோஸ்.